இப்போ ஃபர்ஸ்ட் மாடியூல் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் போயாச்சு. அதில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, என்னென்ன இருக்குது, அட்டகங்களின் விவரம் இருக்குது அதில். உடல் சார்ந்த குறைபாடுகள், மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016. அடுத்து 21 வகையான குறைபாடுகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். உடல் சார்ந்த குறைபாடுகள் அது 4 இருக்குது. உடல் இயக்க குறைபாடு, தொழுநோயிலிருந்து குணமானவர்கள், மூளை முடக்குவாதம், தசைநார் சிதைவு, குள்ளத்தன்மை. அடுத்து உணர்திறன் வந்து பார்வையின்மை, குறைந்த பார்வை, செவித்திறன் குறைபாடு, பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு. அறிவுசார் குறைபாடுகள், அறிவுசார் குறைபாடு, குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு, புற உலக சிந்தனை இல்லாமை. இரத்தம் சார்ந்த குறைபாடுகளில் இரத்தம் உறைதலை தடுக்கும் குறைபாடு, இரத்த அழிவு சோகை, அறிவால் செல் சோகை. அடுத்தது அதுலேயே பார்த்தா நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகள். அது என்னென்னா நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு, நடுக்குவாதம், திசு, பன்முக கடினமாதல். பன்முக குறைபாடுகள் மற்றும் பிற மனநோய், பன்முக குறைபாடு, அமில வீச்சால் பாதிக்கப்பட்டோர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ்லைன் அசஸ்மெண்ட். மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் 2016. ஓகே, RPWD என்பதன் விரிவாக்கம் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். செகண்ட் ஒன், மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 எத்தனை குறைபாடுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 21. இது பின்வரும் கூற்றுகளில் எவை மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 கீழ் உள்ளது? பாகுபாடு இல்லாத மாணவர் சேர்க்கை. எனக்கு இது ஒரு டவுட் இருக்குது. மாணவர்களை சிறந்த முறையில் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சி ஊக்கப்படும். இது வந்து வெறும் மாணவர்கள் போட்டிருக்கு. ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டுமேனா 2 கூற்றுகளும் சரியானவை. ஓகேவா? அடுத்தது மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து கற்கும் கல்வி முறை வந்து உள்ளடக்கிய கல்வி. இங்கிலீஷில் வந்து இன்க்ளூசிவ் லேர்னிங் சொல்லுவோம். ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ். இப்போ நமக்கு தேவைன்னா தப்புன்னு நம்ம எதாவது தோணுச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணி திரும்பவும் அதை ஒன்ஸ் ஆனால் சப்மிட் பண்ண பிறகு நம்ம மாற்ற முடியாது. ஸோ சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிச்சு சப்மிட் பண்ணுங்கள். Once you submit your answers, you won't be able to change them. So submit and finish கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு ஃபுல் மார்க் வந்துச்சு. 4 on 4. மாடல் 1ஓட என்லைன் அசஸ்மெண்ட்டில் என்ன வருதுன்னு பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகள் எத்தனை குறைபாடுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 21 குறைபாடுகள். இது ஏற்கனவே வந்த கொஸ்டின் தான். அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது என்லைன் அசஸ்மெண்ட்டில். மாற்றுத்திறன் உரிமை சட்டம் 2 கூற்றுகளும் சரியானவை. ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ் இது நம்ம ஏற்கனவே 4 மார்க் வந்ததில்லை. உள்ளடக்கிய கல்வி, கல்வி முறை வந்து உள்ளடக்கிய கல்வி. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ 4 on 4 அது வந்து கரெக்ட் ஆன்சரும் அங்கே வந்து கொடுத்துறாங்க. ஸோ யாராவது தப்பு பண்ணியிருந்தா கூட நமக்கு எது கரெக்ட் ஆன்சர்னு நமக்கு தெரியும். சூப்பர்ல. ஓகே, இப்போ அடுத்து மாடியூல் 2ஓட பேஸ்லைன் அசஸ்மெண்ட் மாடியூலில். ஸோ அவங்க டிசேபிலிட்டிஸ் பர்சன், அதாவது கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டிஸும் அவங்களோட டிசேபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டர் டிங்லிங் வந்து குள்ளத்தன்மை அவருக்கு, ஸ்டீஃபன் ஹாக்கிங் பன்முக ஊனம், தீபா மாலிக் உடலியக்க குறைபாடு, ஸ்ரீகாந்த் பொல்லா வந்து பார்வையின்மை. ஸ்ரீகாந்த் வந்து ஒரு மூவியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஹிந்தி மூவி வந்திருக்கு ஸ்ரீகாந்த் பற்றி. ஸோ ஆன்சர்ஸ் வந்து ஒரு துணை எழுத்தரை வழங்குவார், தேர்வை வாய் வழியாக எழுத அனுமதிப்பார். அடுத்தது என்னென்ன கண்ணுக்கு தெரியாத குறைபாடுகள் வந்து கற்றல் குறைபாடு, புற உலக சிந்தனை இல்லாமை, அறிவுசார் குறைபாடு, மனநோய். அடுத்த கொஸ்டின் வந்து எழுத்தை பேச்சாக மாற்றித்தரும் செயலியை பயன்படுத்த அனுமதித்தல் ப்ளஸ் ஒரு நண்பரை ஏற்பாடு செய்து தருதல், ரெண்டுமே பண்ணலாம்னு சொல்கிறாங்க.
அடுத்தது கண் சரியில்லை மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் அறுவை சிகிச்சை செய்து வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுன்னா, தரையிலும் சூரிலும் தொட்டு உணரக்கூடிய பொருட்களை அடையாளங்களாக வைத்தல், அனைவரும் நடைபாதையில் உள்ள பைகள் போன்றவற்றை அகற்றுமாறு கேட்டுக்கொள்ளுதல். பின்வருவனவற்றில் நிறமாற்றத்துடன் திட்டுக்கள் காணப்படும் குறைபாடு தொழுநோய். அடுத்தது டேஷ் என்பது தசை பலவீனத்தையும் ஒட்டுமொத்த தசை இழப்பையும் ஏற்படுத்தும் ஒரு கூட்டு நோய் தசைநார் சிதைவு. அடுத்தது எது உடல் இயக்க குறைபாட்டின் மூளை முடக்குவாதம். மூளை முடக்குவாதம். அடுத்தது சரியா தவறா, அது தவறு. தன்னிச்சையான கட்டுப்பாடற்ற குழந்தை இயக்கத்தை கொண்ட மாணவருக்கு கையெழுத்து அழகாக இருக்கும் ஃபால்ஸு. உடல் இயக்க குறைபாடு இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் தப்பா பண்ணியிருப்பேன். சரி, இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. எலும்புகள் மூட்டுகள் மற்றும் தசைகள் இயக்க இல்லாமே குறிக்கிறது. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். புத்தகத்தை மிக அருகில் வைத்து படிப்பது என்ன குறைபாடு? காது கேளாமை, பார்வையின்மை, குறைந்த பார்வை. செவித்திறன் குறைபாடு 2 வகைப்படும் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா பார்க்கலாம். சுற்றுப்புற ஒலிகளை முற்றிலுமாக கேட்க இயலாது, காது கேளாமை. பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் உரையாடலின் போது முகம் அல்லது உதடுகளை பார்ப்பர், சிறிய எழுத்துக்களை படிக்க முடியாத பிறரை நாடுவர், பேச்சின் ஒலிகளை பின்பற்றுவதில் சிரமப்படுவர். பேச்சின் ஒலிகளை பின்பற்றுவதில் சிரமப்படுவர். செவித்திறன் குறைபாடு 2 வகைப்படும். அடுத்தது பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் பேச்சின் ஒலிகளை பின்பற்றுவதில் சிரமப்படுவர். காது கேளாமை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சுற்றுப்புற ஒலிகளை முற்றிலுமாக கேட்க இயலாது. புத்தகத்தை மிக அருகில் வைத்து படிப்பது என்பது எந்த குறைபாட்டுக்கான அறிகுறி? குறைந்த பார்வை. டேஷ் என்பது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் சமூகத்தோடு தகவல் தொடர்பு கொள்வதற்கும் பேசுவதற்கும் சிரமப்படும் ஒரு நிலை. புற உலக சிந்தனை இல்லாமை. அடுத்தது புற உலக சிந்தனை இல்லாமையின் அறிகுறிகளே: கண்களை பார்த்து பேசுவதை தவிர்த்தல், நடக்கும்போது நிலை தடுமாறின, எழுத்துக்களை வரிசையில் தலைகீழாக மாற்றிப்படு. கண்களை பார்த்து பேசுவதை தவிர்த்தல் இருக்குமா? புற உலக சிந்தனை. அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகள் ஏற மற்றும் இறங்க சிரமப்படுவர். இதுதான். கற்பதிலும் கற்றதை நினைவில் வைப்பதிலும் சிரமப்படுவர். அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகள். எழுத்துக்களின் வரிசையை தலைகீழாக மாற்றி படித்தல் என்பது எந்த வகை? வாசிப்பதில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு. எழுத்தில் குறிப்பிட்ட கற்றல். கணிதத்தில் இது வாசிப்பில் தான். டிஸ்லெக்சியா சொல்லுவோம் இல்லையா, அதானே? கணிதத்தில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு உள்ளவருக்கு திசை, தூரம் மற்றும் நேரம் ஆகியவற்றில் புரிந்து கொள்வதிலும் மற்றும் மதிப்பிடுவதிலும் சிரமம் காணப்படும். ஆமாம். ஸோ ஓகே, ஃபுல் மார்க்ஸ் எல்லாமே கரெக்டு. ஸோ மாடியூல் 5ல் என்ன வந்திருக்கு? புற உலக சிந்தனை இல்லாமையின் அறிகுறிகள். கண்களை பார்த்து பேசுவதை தவிர்த்தல். அது எழுத்துக்களின் வரிசையை தலைகீழாக மாற்றி படித்தல் என்பது எந்த வகை குறைபாடு? எக்ஸாம்பிள் சா வாசா படிச்சா. வாசிப்பில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு. அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகள் கற்பதிலும் கற்றதை நினைவில் வைப்பதிலும் சிரமப்படுவர். அடுத்தது புற உலக சிந்தனை இல்லாமை என்பது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் சமூகத்தோடு தகவல் தொடர்பு கொள்வதற்கும் பேசுவதற்கும் சிரமப்படும் ஒரு நிலையாகும். அடுத்தது கணிதத்தில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு உள்ளவருக்கு திசை, தூரம் மற்றும் நேரம் ஆகியவற்றை புரிந்து கொள்வதிலும் மற்றும் மதிப்பிடுவதிலும் சிரமம் காணப்படும். ட்ரூ. ஸோ அவ்வளோதான். ஸோ மாடியூல் 5ல் என்ன இருக்கு?
உடல் சோர்வின் காரணமாக குழந்தைகள் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் பள்ளி செயல்பாடுகளில் தங்கள் முழு பங்கேற்பை அளிக்க இயல்கிறது. முடியாதுல அவங்களால, ஃபால்ஸ். ரத்தம் சார்ந்த குறைபாடுகள் நம்ம என்ன பார்த்தோம்? 3 வகை பார்த்தோம். நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகள் 2 பார்த்தோம். டேஷ் பரம்பரை இரத்த சிவப்பணு குறைபாடு அறிவால் செல் சோகை. அது எல்லாமே அப்படிதான் இருந்தது இல்லையா? டேஷ் என்பது மூளைக்கும் உடலுக்கும் இடையிலான தகவலுடைய சீர்குலைக்கும் மத்திய நரம்பு மண்டலத்தின் ஒரு நோயாகும். டிசு பன்முக கடினமாதல். ஓகே, வெரி குட். ஸோ 7th மாடியூல் என்ன இருக்கு பார்க்கலாம். மனநோய் என்பது உடல் சார்ந்த குறைபாடு, காது வலி மற்றும் காதிலிருந்து சுத்தம் வெளியேறுதல், உணர்வு பூர்வமான பதில்கள் மற்றும் சமூக திறன்கள் பாதிப்பதை குறிக்கும். அதுதான் வரும் இல்லையா மனநோய் என்பது. அடுத்தது இல்லாத பொருட்களை குறித்து கற்பனை செய்தலும் அல்லது குரல்களை கேட்பதும் மனநோய் தான். பன்முக குறைபாடு என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குறைபாடுகள். எந்த ஒரு குறைபாடும் ஒரு குறைபாடு. பன்முகம்னாலே நமக்கு தெரியும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குறைபாடுகள். கரெக்ட், எல்லாமே கரெக்ட்.